ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம காற்று, சூப்பரான கூலிங், ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு. நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா ரொம்ப சளி, இருமல், காய்ச்சல் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. அதனால நான் வந்து தூதுவளை பறித்து ரசம்லாம் வச்சோம், எல்லாம் பண்ணோம். இப்போ நான் வந்து என்ன பறிக்க வந்திருக்கேன் அப்படின்னா முருங்கை இலையில் அது நம்ம தோட்டத்தில் இருக்குது. அதை வந்து ரொட்டி தட்டி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளையில. நாங்கள் வந்து தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அதை பறிக்கிறதுக்காக வந்தேன். பாருங்கள், மரம் நல்ல பெரிய மரம், நிறைய பலன். இந்த முருங்கை இலையில் சளிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து தோசை சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படியே நம்ம எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற முள் பயங்கரமாக குத்துங்க, பயங்கரமாக. அந்த சூற முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முள் மாதிரி இந்த முள் இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த முள் பார்க்குறதுக்கு. குத்துச்சு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அந்த மாதிரி வலி இருக்கும். நல்லா ஒரு 20-30 இது பறிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நரம்பு எடுத்துட்டு நம்ம புழுங்கரிசியோடு அரைச்சி மிளகு, வரமிளகா, சோம்பெல்லாம் போட்டு நாங்கள் அரைப்போம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி கிடையாது. வெறும் புழுங்கரிசியில் அப்படியே வந்து ஊற வச்சுட்டு இதை வந்து நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டுக்கல்ல போட்டு அரைக்கிறது. அப்படி பெரிய கனமாக ஒரு ரொட்டி போட்டு கொடுப்பாங்க. அது தொட்டுக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆள் ஒரு தோசை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே கையில் உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே தோசைக்கல்ல தட்டி எடுப்பாங்க. நம்ம அப்படி செய்யாமல் பசங்க சாப்பிட்றது மாதிரி புழுங்கரிசி, இந்த இலையும் புழுங்கரிசி அரைச்சிட்டு இருக்கும்போது இந்த இலையை நரம்பு எடுத்து நம்ம போட்டுட்டு அதில் வந்து ஒரு 10 மிளகு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு தோசைக்கல்லை வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி மெயினாகவே தோட்டத்துக்கு வந்து முருங்கை இலை பறிக்கிறதுக்காகவே வந்தேன். பறிச்சாச்சு இப்போ ஓரளவுக்கு. இப்போ இந்த வாழை மரம்லாம் என்னென்ன வாழை மரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில், இது வந்து ஏலக்கின்னு சொல்லிட்டு ஒரு வாழை, இது வந்து செவ்வாழை. இது இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ரெட் கலராக இருக்கும். அப்புறம் வந்து அது பச்சை நாடா, ஏலைக்கு, செவ்வாழை, இது 3மே நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம். அது போக சுண்டை செடி, முருங்கை செடி, அதுக்கப்புறம் முருங்கை, இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம முருங்கையை பறிச்சுட்டு போயாச்சு. தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு சளியெல்லாம் விரட்டிட வேண்டியதுதான். போமா, பயங்கரமான புல் மண்டி கிடக்கு. முருங்கையை அப்படியே நல்லா அரைச்சிட்டு அப்படியே நல்லெண்ணெயில் போட்டு அப்படி சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வளன்னு இருக்கிற சளி ஃபுல்லாகவே அப்படியே இறங்கிருங்க. தோசையை பார்க்கவே ஆசையாக இருக்கா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ முருங்கை தோசை போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இதில் தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.